ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் ஒரு முக்கியமான பதிவு. அது என்ன அப்படின்னா, நம்ம பூஜை அறையில் நெய்வேத்தியம் வைக்கிறோம் இல்லையா, அந்த நெய்வேத்தியம் எப்படி வைக்கணும், அதில் எந்த மாதிரி நெய்வேத்தியம் வைக்கலாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும், அதே போல் அந்த நெய்வேத்தியம் எவ்வளவு நேரம் நம்ம பூஜை அறையில் இருக்கணும் அப்படின்றதையும் இந்த பதிவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இந்துக்களோட வழிபாட்டு முறையில் பூஜை செய்கிறதுக்கு பலவிதமான விதிமுறைகள் இருக்குது. நாம் படைக்கும் உணவுகளை இறைவன் ஏற்றுக்கொண்டு மனம் மகிழ்ந்து நமக்கு அருளை வழங்குறாரு அப்படிங்கிறது ஒரு ஐதீகமே இருக்குது. இதனால் வீட்டில் பூஜை செஞ்சுட்டு இருந்தாலும் கோவிலில் போய் நம்ம வழிபாடு செய்கிறதாக இருந்தாலும் ஏதாவது ஒரு உணவை நம்ம நெய்வேத்தியமாக படைக்கிறோம். எதுவுமே படைக்க முடியலை அப்படின்னா வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் மட்டுமாவது நாம் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது நியதி. இந்த வீட்டில் பூஜை செய்யும்போது நாம் சாதாரணமாக சமைச்ச உணவை இறைவன் முன்னாடி வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நாம் அதை சாப்பிட்றோம். ஆனால் இறைவன் முன்னாடி நெய்வேத்தியம் வைப்பதற்கு பூஜைக்கு அப்புறமா அதை எடுப்பதற்கு கூட சில விதிமுறை இருக்குது. அதே போல் எடுத்த பிரசாதத்தை நாம் எப்போது சாப்பிடணும் என்பதற்கு கூட சில விதிமுறைகள் நமக்கு இருக்குது. இதை நாம் சரியாக செய்கிறோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப நல்லது. இல்லைன்னா எதிர்மறை விளைவுகள் அதில் கூட ஒரு சின்ன இது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் சாதாரணமாக விளக்கேற்றி சுவாமி கும்பிடும்போது, பெரிய பூஜை ஏற்பாடு செய்யும் போதும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைச்சி தான் நம்ம வழிபாடு செய்கிறோம். அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒவ்வொரு விசேஷ நாள்லையும் இந்த நாளுக்குரிய மற்றும் அந்த தெய்வத்துக்குரிய உணவை நெய்வேத்தியமாக படைப்பது இந்துக்கள் வழிபாட்டு முறையில் ஒன்று. இந்த நெய்வேத்தியம் படைக்காமல் செய்யப்படும் பூஜை பூர்த்தி ஆகாதுன்னே சொல்லுவாங்க. அதனால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், புளியோதரை, சுண்டல் இப்படி பல வகையான உணவை நாம் நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்கிறோம். எதுவுமே முடியலைன்னா தான் எளிமையான பால், வாழைப்பழம், கற்கண்டு, பேரிச்சம்பழம் இது இருக்கிறத நெய்வேத்தியமாக படைத்து பூஜை நாம் செய்கிறோம். அதுதான் முறை, அப்படி தான் பண்ணணும். நாம் தெய்வங்களுக்கு நெய்வேத்தியமாக படைக்கும் உணவுல உப்பு காரம் நம்ம சரி பார்க்கறது இல்லைல்ல, எச்சில் படாம தானே செய்யறோம். அதே போல வெங்காயம், பூண்டு சேர்க்கவே கூடாது. நம்ம நெய்வேத்தியமாக வைக்கிற உணவில் வெங்காயம், பூண்டு சேர்க்கக்கூடாது. சாத்வீகமான உணவுகளை மட்டும்தான் நாம் சுவாமிக்கு படைக்கணும். சுவாமிக்கு நெய்வேத்தியம் படைக்கிறதுல எப்படி முறைகள் உண்டோ அதே போல் படைத்த நெய்வேத்தியத்தை பிரசாதமாக நாம் எடுக்கிறதுக்கு கூட சில விதிமுறை இருக்குது. இதை முறையாக பின்பற்றணும் அப்படின்னா அதுலேயும் நமக்கு நிறைய பாசிட்டிவ் வைப் நமக்கு கிடைக்கும். இந்த வெங்காயம், பூண்டு சேர்த்து செய்யப்பட்ட உணவை ஒருபோதும் கடவுளுக்கு நாம் படைக்கவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வீட்டில் பிரசாதம் செய்கிறோம், நெய்வேத்தியம் செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் வெங்காயம், பூண்டு சேர்க்காமலே செய்கிறது தான் நல்லது. அசைவ உணவை நம்ம எப்படி நெய்வேத்தியமாக படைக்கிறத தவிர்க்கிறோமோ அதே போல் காய்கறிகளில் பார்த்திங்கன்னா காளான் இது போன்ற உணவுகளை நம்ம சுவாமிக்கு படைக்கக்கூடாது. சாத்வீகமான உணவுகளை மட்டும்தான் நம்ம பூஜையின் போது நாம் படைச்சு வழிபாடு செய்யணும். நெய்வேத்தியம் படைக்கும்போது தனியாக இலை வச்சோ அல்லது புதிய பாத்திரங்கள் அப்படி இல்லைன்னா அதுக்கு பூஜைக்குன்னு நீங்கள் தனியாக ஒரு பாத்திரம் வச்சு அதில் மட்டுமே நீங்கள் அந்த நெய்வேத்தியத்தை வச்சுட்டு வரணும். தினமும் நாம் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தும் பாத்திரங்களை நாம் எப்பயுமே அதில் போய் வைக்கக்கூடாது. அதே போல் பிரசாதத்தை வெறும் தரையில் வைக்காமல் ஒரு இலை வச்சோ இல்லை அந்த பாத்திரத்தில் கிண்ணம் வச்சுருக்கீங்க இல்லையா, அது கீழே ஒரு துணி விரிச்சோ இல்லைன்னா ஒரு மணப்பலகை வரைச்சோ இல்லைன்னா ஒரு தட்டு, அதுக்கு அடியில் ஒரு தட்டு வச்சோ வைங்க. அது ரொம்ப நல்லது.
அதே போல் பிரசாதத்தை நம்ம நெய்வேத்தியமாக படைக்கும் உணவுப் பொருளை எல்லாமே சரியாக இருக்குதா அப்படின்னு நம்ம சுவைச்சு பார்க்கவே கூடாது. செய்யும்போது அந்த டேஸ்ட் பார்க்காம தான் நாம் செய்யணும். புதுசாக சமைச்சு சுத்தமான பாத்திரத்தில் வச்சு அந்த நெய்வேத்தியம் வந்து நம்ம சுவாமிக்கு படைக்கணும். உண்மையான அன்பு மற்றும் பக்தியோட அந்த நெய்வேத்தியம் வந்து நாம் சுவாமிக்கு படைக்கணும். கடவுளுக்கு நெய்வேத்தியமாக படைக்கும் உணவுப் பொருளை வந்து பூஜை முடிஞ்சதும் எடுத்து நாமும் பிரசாதமாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நெய்வேத்தியமாக படைச்ச உணவுகளை நீண்ட நேரம் வந்து அப்படியே நாம வச்சிருக்க கூடாது. ஏன்னா இதுல கூட எதிர்மறை ஆற்றல் வந்து வந்து உருவாக்க தொடங்கிரும். அப்போ கடவுளுக்கு நெய்வேத்தியமாக படைச்ச உடனேயே அதை வந்து நம்ம அப்ப வச்ச உடனேவும் நம்ம எடுத்து சாப்பிட்றது, மற்றவங்களுக்கு கொடுப்பது, அந்த மாதிரி சிலருக்கு பழக்கம் இருக்கும். ஆனா அப்படியும் நம்ம செய்யக்கூடாது. நெய்வேத்தியம் படைச்ச உணவு பொருள் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு முன்னாடி ஒரு 30 நிமிடம் கண்டிப்பாக வைங்க. அதே போல் நெய்வேத்தியம் படைச்சதுக்கு அப்புறமா கடவுள் அதை வந்து சாப்பிட்றாரு அப்படின்னு நாம் நம்புகிறோம். அதனால நீங்கள் பூஜை ரூமாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த பூஜை ரூமை வந்து அந்த டைமில் வந்து பூஜை முடிச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். திரை போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து அந்த அரை மணி நேரத்துக்கு அந்த திரை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து 30 நிமிடங்களுக்கு அப்புறமா நீங்கள் அந்த திரையை விளக்கியோ இல்லை அந்த பூஜை ரூமை ஓப்பன் பண்ணியோ நீங்கள் இறைவன்கிட்ட வச்ச அந்த உணவை வந்து நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதுதான் வந்து நம்ம நெய்வேத்தியம் வந்து எப்படி வைக்கணும், எப்படி சுவாமிக்கு வந்து படைச்சி நாம் என்னெல்லாம் வைக்கக்கூடாது, என்ன வைக்கலாம் அப்படிங்கிறத இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுப்பேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.